அப்பளத்தை உடைச்சுக்கிட்டு இதுல வந்து இந்த சாப்பாடை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா நெல்லிக்காய் இதுல வச்சுட்டு கொஞ்சமா இந்த மாதிரி பீட்ரூட்டையும் வச்சுட்டு இப்ப இதை வந்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பாருங்க, சாதம் வடிச்சிட்டேன். முட்டையை பாருங்க, முட்டை அழகா வந்து கட் பண்ணி பெப்பர் வந்து போட்டு வச்சிருக்கேன். பீட்ரூட் பொரியல் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சிருக்கேங்க. இது ஊறுகான்னு சொல்ல முடியாது, நெல்லிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சிருக்கேன். அப்பளம் வந்து வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க பாருங்க, தலைய எவ்வளவு சூப்பரா சிறுகீரையை போட்டு பருப்பு போட்டு கீரை பண்ணியிருக்கேன். இதுதாங்க இன்னைக்கு ஸ்பெஷல். பிள்ளைங்களுக்கு சூப்பரா சாப்பாடு போட்டு கொடுக்க போறேன் பாருங்க. இப்ப சின்ன பையனுக்கு சாப்பாடு போட்டுக்கிறேங்க. எல்லாமே டேஸ்டா பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பொரியல் வந்து போடுறேங்க. இது சின்ன பையனுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுருவேன், ஏன்னா அவன் பசி தாங்க மாட்டான். அவனுக்கு மருந்து கொடுக்கணும், அதுக்காக தான். அடுத்து அவனுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து போட்டுறேங்க. 3 முட்டை வேக வச்சேங்க. ஆளுக்கு 1.5 முட்டை வந்து 3 பீஸா வைக்கிறேன். கீரையை வந்து ஊத்திக்கிறேங்க. வேணும்னா அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. பாருங்க, முட்டையை எடுத்து ஃபர்ஸ்டே வந்து சாப்பிட சொல்லி நான் பழக்கிட்டேன். அதனாலதான் அவன் முட்டையை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டான். ஏன்னா அது கொஞ்சம் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அதை மருந்து மாதிரி ஃபர்ஸ்ட் முட்டையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு சாப்பிடுவான். அடுத்து பெரிய பையனுக்கு சாப்பாடு போடுறேங்க. ஒரு நாளாவது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் இதெல்லாம் செஞ்சேன். கீரையை வந்து அவனுக்கு ஊத்திக்கிறேங்க. சின்ன பையனுக்கு அப்பளம் வைக்கல, பெரிய பையனுக்கு மட்டும்தான் வைக்கிறேன். இந்த பேலன்ஸ் இருந்த 3 முட்டைய பெரிய பையனுக்கு வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் வச்சிடுறேன். பீட்ரூட் பொரியல் வந்து இப்ப வச்சிடுறேன். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, அசத்தலான வெரைட்டியான சாப்பாடு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். பெரிய பையன் சாப்பிடட்டும். சாப்பிடு. இப்ப எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, அப்பளமும் வச்சுக்கிறேன். கீரையும் ஊத்திக்கிறேன். எனக்கு சாப்பாடு வந்து டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துக்கிறேங்க. பீட்ரூட் வச்சுட்டேன், நெல்லிக்காய் ஊறுகாயும் வச்சுட்டேன். கீரையை வந்து ஊத்திக்கிறேங்க. பாருங்க, இன்னைக்கு சூப்பரா சாப்பாடு எடுத்துட்டு போறேன். செம்மையான சாப்பாடு. இப்ப இந்த கீரை இவ்வளவு இருக்கு, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. அதனால நைட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிப்போம். மதியத்துக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு எவ்வளவு வருதோ மிச்சம் வருதோ பார்க்கலாம். மிச்சம் வைக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். கீரை மட்டும் தான் இருக்கும். கீரை மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அப்பளத்தை வந்து கவர்ல கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்பதான் வந்து பதத்து போகாம இருக்கும். இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பீட்ரூட் பொரியலை மிக்ஸ் பண்ணி இந்த கீரையோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாயும் இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. பெரிய பையன் எப்படி சாப்பிடுவான்னா, சாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு பீட்ரூட்டை கடைசியா சாப்பிடுறான் பாருங்க. காய்கறி இப்படிதான் கடைசியா சாப்பிடுவான். சின்ன பையன் பாருங்க, சூப்பரா கிளீனா சாப்பிட்டுட்டான் பாருங்க. டைம் ஆயிருச்சு, நானும் வேலைக்கு கிளம்புறேன். நீங்களும் நல்லா சமைச்சு சூப்பரா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.